கிராவிடேஷனோட லெக்சர் 5ல நம்ம இருக்கும். நேற்று நம்ம பார்த்தது பொட்டென்ஷியல் பற்றி பேசியிருந்தேன். பொட்டென்ஷியல் மைனஸ் ஜிஎம் பை ஆர்ன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கும். ஹாலோஸ்பியரில் அவுட் சைட் பொட்டென்ஷியல் மைனஸ் ஜிஎம் பை ஸ்மாலர் நேற்றே கற்றுக் கொடுத்தேன். ஆன் த சர்ஃபேஸ் ஜிஎம் பை கேபிட்டல் ஆர், இன்சைடு ஜிஎம் பை கேபிட்டல் ஆர். கிராஃப் எப்படி இருக்குன்னு டக்குன்னு ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்படி இருக்கும் கிராஃப். இது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டியூ டு ஹாலோ பாடி. சூப்பராக பேசியிருந்தோமா நேற்று? ரைட். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டியூ டு சாலிட் ஸ்பியர். நேற்று நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 16 பேர்கிட்ட அனுப்பிச்சிருக்கீங்க. ரிமைனிங் வழக்கம் போல் ஒரு 4-5 பேர் என்ன சென்ட் பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு நீ நைட் ஃபுல்லாக சென்ட் பண்ண ட்ரை பண்ணு. இல்லைன்னா உன்னோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக பண்ணிடு. சின்ன பசங்க மாதிரி ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணலன்ற அளவுக்குலாம் நீங்கள் இல்லை. ஸோ உங்களுக்கான மெச்சூரிட்டி உனக்கு புரியும். உனக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தால் கொடுக்குற வேலையை செய். ரைட்டா? ரைட் பா. சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியரோட அவுட் சைட் வழக்கம் போல மைனஸ் ஜிஎம் பை ஆர். ஆன் த சர்ஃபேஸ் ஜிஎம் பை கேபிட்டல் ஆர். இன்சைட் யாராவது ஞாபகப்படுத்த முடியுமா? இன்சைட் நேற்று சொல்லி கொடுத்தேன். இன்சைட் பா. இங்கே ஜிஎம் போட்டுக்கணும். 3r ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பை 2r கியூப் போட்டுக்கணும். ஞாபகம் இல்லை? எத்தனை டைம் எழுதி காட்டினேன்? ஞாபகம் வரணும்னு சொல்லிட்டு தான் எவ்வளோ பேசணும் நம்மள. ரைட் பை. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. சாலிட் ஸ்பியரோட இன்சைட். அதுக்கப்புறமா பொட்டென்ஷியல் எனர்ஜி U ஈக்குவல் டு GM1 M2 பை ஆர். இது 2 பாயிண்ட் மாஸுக்கு இந்த ஃபார்முலா M1 M2 பை ஆர். இதே 3 பேர் இருந்தாங்கன்னா 3gm ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவலாக இருந்தா. ஸ்கொயராக இருந்தா ஈக்குவலாக இருந்தா 4gm ஸ்கொயர் பை ஆறு மைனஸ் 2gm ஸ்கொயர் பை √2r. இது எல்லாமே நான் நேற்று பேசின விஷயம். ரைட்டா? ரைட் பை. இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? அடுத்தது பொட்டென்ஷியல் எனர்ஜி. பை இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கரெக்டாக 1 மணி நேரம். நல்லா கவனிங்க. சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இப்படியும் சொல்லலாம். ரைட்டா? இல்லைன்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு ரைஸ் a particle of mass m to a height h. இருக்கிறதுலையே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் ப்ராப்ளம் இது. ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ எல்லாரும் எங்கேப்பா இருக்கும்? சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் இருக்கும். இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி ui. செர்டைன் ஹைட்டுக்கு இந்த பாடியை கீழே இருந்து மேலே கொண்டு போகணும். இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி uf. அப்போ கேட்க போகிற கேள்வி சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி u ஃபைனல் மைனஸ் u இனிஷியல். உங்களுக்கு தெரியுமா? அந்த சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். அப்போ உங்க கொஸ்டின் பேப்பர்ல சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருந்தாலும் ரைட்டு தான், அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இருந்தாலும் ரைட்டு தான். சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் எதுவா இருந்தாலும் சரிதான். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது டெல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஆனா அந்த டெல்யூ தான் டபிள்யூன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எ எனர்ஜி. அப்ப அந்த டெல்யூ தான் டபிள்யூ தான் டெல்யூ. ரைட்டா? ஸோ பொறுமையாக கத்துக்கோங்க. இது எப்படி டெரைவ் பண்றேன்னு பாருங்க. இனிஷியலா இந்த இடத்துல பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா ரேடியஸ் ஆர், மாஸ் எம், பாடி ஸ்மால் எம். செர்டைன் ஹைட் கொண்டு போறேன். இந்த இடத்துல ஃபைனல் மைனஸ் ஜி எம் எம் பை. எப்பவுமே சென்டர்ல இருந்து தான் பார்க்கணும், குழப்பிக்காதீங்க. ஆர் பிளஸ் ஹெச் சென்டர்ல இருந்து தான் பார்க்கணும், அதனால ஆர் பிளஸ் ஹெச். சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி டபிள்யூ வேணும்னா டெல்யூ யூஎஃப் மைனஸ் யூஐ. யூஎஃப்க்கு பதிலா மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் பிளஸ் ஹெச். ஃபார்முலால ஒரு மைனஸ், அங்க ஒரு மைனஸ், பிளஸ் ஜிஎம் பை ஆர். கத்துக்கிட்டீங்களா? ஒன்றும் இல்லை. ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி
நேற்று தான் கற்றுக் கொடுத்தேன். பொட்டென்ஷியல் எனர்ஜினா GMM/Rன்னு கற்றுக் கொடுத்தேன். GMM/R. அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் GMM/R, கொஞ்சம் மேலே GMM/R+H. ரைட்டா? ரைட். ஸோ அங்கேருந்து நம்ம போகிறது காமன் டேர்ம் எல்லாம் வெளில எடுத்துருங்க. W = G(M)(m). மீதி இருக்கிறது 1/R+ல இருக்கு. 1/R+H மைனஸ்ல இருக்கிறதுனால நான் அதை ரெண்டாவது எழுதிக்கிட்டேன். உங்களால உணர முடியுதா? GMM வெளில எடுத்துட்டேன். இந்த R வந்து பிளஸ்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். R+H மைனஸ்ல இருக்கிறதுனால செகண்ட் எழுதியிருக்கேன். சரி, புரிஞ்சிருச்சு. அங்க இருந்து நிறைய சிம்பிள் ட்ரிக்லாம் இருக்கு, அருமையா கற்றுக் கொடுக்குறேன், கற்றுக்கோங்க. ஸோ W = GMM, R+H - R, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா R × R+H. வழக்கம் போல கிராஸ் மல்டிப்ளை பண்ணி LCM எடுத்திருக்கேன். புரிஞ்சுது? ஒரு ஆறும் ஒரு ஆறும் போனதுனால ஒரு ஆறும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா W = GMM, மேல H மட்டும்தான் இருக்கு. இங்க இருந்து ஒரு ஆரை நான் வெளியில எடுத்துறேன். அந்த R+Hல இருக்கிற ஒரு ஆரை வெளில எடுத்துட்டேன். அப்ப வெளியில ஒரு ஆறு இருக்கு, R². இங்க ஒண்ணுமே இல்லை, 1. H அந்த R இல்லாதனால டினாமினேட்டர்ல போயிடுச்சு. உங்களால உணர முடியுதா? ஆக்சுவலா ஒரு R வெளியில இருக்கு. நான் உள்ள இருந்து ஒரு R வெளில எடுக்கும் போது இந்த R இந்த R R² ஆயிடுது. அப்ப அந்த இடம் 1 ஆயிடுது. H பக்கத்துல R இல்லாதனால H/R. சூப்பரா இருந்துச்சா? அங்கிருந்து இந்த R² தூக்கி வெளில போட்டு GM(m)(h/R² × 1 + H/R. யோசிக்காம யாராவது டக்குன்னு அடிங்க. இது யார் பாது? G. பிரமாதம், சூப்பரா சொன்னீங்க. G, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, GM/R². அப்ப நீங்க தேடி வந்தது அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் mgh/1 + H/R. அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. எத்தனை முறை தெரியுமா எடுத்து கேட்டு, நீ எடுத்து பாருங்க. நீட் பேப்பர் எடுத்து பாரு, JEE பேப்பர் எடுத்து பாரு, போர்ட் பேப்பர் எடுத்து பாரு. சூப்பரா கேட்டிருப்பாங்க. ஃபைண்ட் த ஒர்க் டன். ஒன்றும் இல்லை, சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருந்து நீ ஒரு 6400 கிலோமீட்டர் நான் மேல கொண்டு போகணும். என்ன ஒர்க் பண்ணணும் சார்? mgh/1 + H/R. இந்த ஃபார்முலால போட்டா கிடைச்சிரும். இங்க கிவன் யாருன்னா H தான் கிவன். H கொடுத்துட்டு ஒர்க் டன் கேட்பாங்க, இல்லைன்னா டெல்யூன்னு கேட்பாங்க. மக்களே மறந்துடாதீங்க, டெல்யூன்னா சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். ரைட்டா? இந்த 4 நாள் நம்ம பார்த்ததுல எல்லாம் 100% இம்பார்ட்டன்ட்னா இந்த ஃபார்முலா 110% இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதிக முறை சம் கேட்ட டாபிக் கிராவிடேஷன்ல சூப்பரா கேட்பாங்க. ஃபைண்ட் த ஒர்க் டன். ஒரு பாடியை சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருந்து H8 கொண்டு போறதுக்கு நான் என்ன வேலை செய்யணும்? வழக்கம் போல mgh/1 + H/R. உனக்கு எதுவுமே தோணலையா அந்த ஃபார்முலா பார்த்து? ஏன்னா இப்ப அப்படியே ஒன் டேபிளை பாரு. ஒன் டேபிள், நீ ஏதோ ஒரு டேபிள் உட்காந்தா கிளாஸ் கவனிச்சிட்டு இருப்ப. அந்த டேபிள் பக்கத்துல ஏதாவது ஒரு பென் இருக்கா? இந்த பெண்ணோட மாஸ் எம்மா. இந்த பெண்ணை இந்த ஹைட்டு கொண்டு போறதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணணும்? mgh. சின்ன பிள்ளையில இருந்து படிச்சுன்னு இருக்கு, 8th ல இருந்து 7th ல இருந்து படிச்சுன்னு இருக்கு. அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அங்க படிச்சிட்டு இருக்கீங்க mgh. நம்ம பக்கத்துல கொண்டு போனா இங்க H/R நெக்லேட்டட். தெரியுதா? சும்மா 1 மீட்டர், 2 மீட்டர், 100 மீட்டர், 20 மீட்டர் இப்பெல்லாம் கொண்டு போனா H/R நெக்லேட்டட். அப்ப இந்த ஃபார்முலா எப்ப சார் வேலிடு? H = 1R, H = 2R, H = NR. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா ஈஸியா இருக்கும், வேலிடு. சரி, நல்லா இருக்கு. ஒரு 4 சம் போட்டு காட்டுங்களேன். சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆர் ஒர்க் டன் mg. H = 1R க்கு என்ன ஆன்சரு? அப்ப H க்கு பதிலா R, 1 + R/R. உணர முடியுதா? mgr/2. mgr/2. இது H = 1R கொண்டு போறதுக்கு. ரைட்டா? இந்த வீக் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுங்க. கமிங் சாட்டர்டே ஆர் சண்டே கிராவிடேஷன் ஒரு ஃபுல் பேப்பர் 45 கொஷினை நம்ம ஆப்ல எல்லாரும் எழுத போறீங்க. ரைட்டா? ஸோ இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 150 பண்றவங்களுக்கு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அது நீ எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பிரமாதமான கிஃப்டா இருக்கும்.
எல்லா நேரமும் கூட இருக்கிற மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ டெல் யூ டபிள்யூ ஈக்குவல் டு டெல் யூ ஃபார்முலா போட்டேன். இப்போ ஹெச் ஈக்குவல் டு 2r என்ன சார் வரும்? எம்ஜி ஹெச்சுக்கு பதிலாக 2r 1 + 2r பை ஒரு 6, அப்போ 2mgr/3 பிரமாதமான ஆன்சர். இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். எப்படி கேட்பாங்க? சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருந்து ஒரு பாடியை 2r ஹைட்டுக்கு கொண்டு போகணும். ஒன்று எவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு கேட்கலாம், இல்லைன்னா எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும்னு கேட்கலாம். ஆனால் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நமக்கு தெரியாதுன்ட்டு. பட் நமக்கு தெரியும், பொட்டென்ஷியல் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன்னும் சேம்னு தெரியும். அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு டெல் யூ. குழப்பிக்காதீங்க, ஒர்க் டன் வேற டெல் யூ வேறன்னு நினைச்சுக்காத. டெல் யூ கேட்டாலும் இதுதான், ஒர்க் டன் கேட்டாலும் இதுதான். சூப்பரா இருந்துச்சு அந்த டாபிக். ஃபார்முலா கற்றுக்கிட்டீங்களா? ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு mgh/1 + h/r. ஒரு டைம் சொல்லி பழகு. mgh/1 + h/r. கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இந்த ஃபார்முலாவில் நைட் உட்காந்து சம் போட்டு நேற்று மாதிரியே கொஞ்சம் ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணிப்பார். அடுத்தது இப்போ செகண்ட் ஃபார்முலா போயிடலாமா? இன்னைக்கு டாப்பிக்ல செகண்ட் ஃபார்முலா, இதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். எதோட வெலாசிட்டி சார் கண்டுபிடிக்க போகிறோம்? வெலாசிட்டி டு ப்ரொஜெக்ட் எ பார்ட்டிக்கல். டு ப்ரொஜெக்ட் எ பார்ட்டிக்கல். பொறுமையாக கற்றுக்கோ, நல்லா கொஸ்டின் எழுதிட்டு இருக்கேன். ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த், ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த், சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் டு ஹைட்டு இல்லை ஹைட்டு ஹெச். ஒன்றும் இல்லை, திடீர்னு நான் அவனை பார்க்க வரேன், நீ என்கிட்ட பக்கத்தில் இருக்க, உன் கையில் ஒரு ரப்பர் பால் கொடுத்துறேன், ஒரு பிளாஸ்டிக் பால் கொடுத்துறேன். சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்லேருந்து தூக்கி போடுறா அப்படின்னு சொன்னால் உன் பலம் கொண்டு தூக்கி போடுறீங்க, கொஞ்சம் தூரம் போகும், திரும்ப கீழே விழுந்துடும். கொஞ்சம் தூரம் போகும், திரும்ப கீழே விழுந்துடும். திருப்பி தூக்கி போட்டால் கொஞ்சம் தூரம் போகும், கீழே விழுந்து. இதெல்லாம் ஃபைனைட்டு. அதாவது நம்மளால எவ்வளோ, நம்மனா சக்திமானா தூக்கி போட்டால் அது மட்டும் ஆகாயத்தில் போயிட்டே இருக்கு. நாங்களாம் அந்த சக்திமான் பார்க்கும் பொழுது அவர் ஒரு சைத்தானோ ஒரு சாத்தான் சொல்லுவாங்கள்ல, ஒரு வில்லன் வருவார், அவரை அடித்து வயிற்றுல ஒரு குத்துவார். அப்போர்டில் அவர் மாட்டும் மேலே போவார். அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் வந்து கீழே விழுவார். அவ்வளோ ஹைட் போயிட்டு இருந்து கீழே அந்த தொடரும் போடுவாங்கல்ல, லாஸ்ட்டாக அந்த 1/2 மணி நேரத்தில் தொடரும் போடும்போது குத்துவார், அவர் மாட்டும் மேலே போவார். அதோட அடுத்த சண்டே எப்படா 11:30 மணி வரும்னு காத்துன்னு கிடப்போம். அப்புறம் நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பொத்துன்னு வந்து அவர் கீழே விழுவார். யார்கிட்ட வச்சுக்கிற சக்தி மாட்டேன்னு கேட்பார். அது அப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படி கையெல்லாம் புல்லரிக்கும், ஹேர்லாம் எழுந்து நின்றுக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே சாதாரணமாக போயிடுச்சு. அந்த காலகட்டங்களில் சொல்கிறேன், அப்படியே ரசித்து பார்த்தது. ரைட். அது உங்களுக்கு சொன்னால் அந்த ஃபீல் புரியாது. இந்த ஃபீல் நீ புரிஞ்சுக்கணும்னா உன் பேரண்ட் கிட்ட பேசணும், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் நல்லா. ரைட். ஸோ வெலாசிட்டி டு ப்ரொஜெக்ட் ஏ பார்ட்டிக்கல் ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அட் ஹைட் ஹெச். நல்லா கிளாஸ் போயிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு இடம் வரும், அங்கேருந்து பழைய நினைவுகள் போகணும். 5-10 நிமிஷம் உன்கிட்ட வெட்டியாக கதை பேசிட்டு வீணாக்க வேண்டியது தான். இப்படி தான் நேற்று ஒரு டயலாக் போச்சு. ரைட், கற்றுக்கலாமா? இதுக்கெல்லாம் டெரிவேஷன் தேவையில்லை, ஸ்கூல் போர்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அதனால நான் ஃபைனல் ஈக்குவேஷன் போட்டு சம் போட கற்றுக் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க எல்லாருமே, இங்கே வந்து ஒரு பாடி இருக்கு. இந்த பாடியோட இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வேணும்னா சரி, இனிஷியல் டோட்டல் எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. எல்லாருக்குமே தெரியும் டோட்டல் எனர்ஜினாலே பொட்டென்ஷியல் பிளஸ் கைனடிக். நான் என்ன சொல்லிட்டேன்னா, இவ்வளோ ஹைட்டு நீங்க மேல தூக்கி போடணும். எவ்வளோ ஹைட்டு? நானும் வந்துட்டு ஒரு ஹைட் சொல்லிட்டேன், 1r 2r 3r அளவுக்கு நீங்க தூக்கி போடுங்க. அப்ப எவ்வளோ வெலாசிட்டியில தூக்கி போட்டீங்கன்னா இந்த ஹைட் போகும். பட் நான் உங்களுக்கு ஹைட் கொடுத்துட்டேன், ஒரு 6400 கிலோமீட்டர் தூக்கி போடுங்க அப்படின்னு உன்கிட்ட சொல்லிட்டேன். அப்ப என்ன வெலாசிட்டியில தூக்கி போடணும்ட்டு இப்ப நம்ம முடிவு பண்ணிடலாம். அப்ப ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, இங்கேயும் பொட்டென்ஷியல் ஃபைனல் பிளஸ் கைனடிக், ஃபைனல் டோட்டல் எனர்ஜி, ஃபைனல் பொட்டென்ஷியல் பிளஸ் ஃபைனல் கைனடிக், ரெண்டு ஈக்குவேட் பண்ணு. இனிஷியலும் ஃபைனலும் ஈக்குவல். இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு உங்களுக்கு காலங்காலமா தெரியும். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது? இனிஷியலா நான் என்ன கொடுத்தனோ அதுதான் அங்க ஃபைனலாகவும் இருக்கு. இனிஷியல் பாருங்க, -gmm/r இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி 12mv². உங்களை நான் த்ரோ பண்ணது 12mv². ஃபைனல்
மைனஸ் ஜி எம் எம் பை மேல போனதுனால ஒரு ஹெச் ஆர் பிளஸ் ஹெச் ஆர் பிளஸ் ஹெச் இங்க போயிட்டு நின்னுடுது இல்ல, அந்த ஹைட் வரைக்கும் போயிட்டு அந்த பாடி நின்னுதான் கீழே விழுது. ஆமா சார். அப்ப ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ, அப்ப ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஜீரோ. ஒத்துக்கிறீங்களா? பை இப்ப எப்பவுமே நம்ம ஒரு பாடி கீழே இருந்து மேல போட்டா வேற வழியே இல்லை, அது கொஞ்சம் தூரம் போயிட்டு மேல போய் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நின்று தான் கீழே விழும். அந்த நின்று அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ, கைனடிக் எனர்ஜி ஃபைனல் ஜீரோ. ரைட்டா? ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ சின்னதாக தான் இருக்கும், டெரிவேஷன் நான் போட்டு காட்டுறேன். இதுல இருக்கிற எல்லா எம்மையும் காலி பண்ணிடுறேன். பை இது எப்படி ஆரம்பிக்கிற இந்த கொஸ்டினை கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிஷியல் டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல். இனிஷியல் டோட்டல் எனர்ஜி எழுதிக்கிட்டேன், ஃபைனல் எழுதிக்கிட்டேன். ஃபைனல்ல கைனடிக் ஜீரோன்னு கத்துக்கிட்டீங்க. எல்லா ஸ்மால் எம்மையும் காலி பண்ணுங்க. இங்க இருந்து வி ஸ்கொயர் பை 2 மைனஸ் ஜிஎம் பை ஆர் மைனஸ் ஜிஎம் பை ஆர் பிளஸ் ஹெச் மைனஸ் ஜிஎம் பை ஆர் பிளஸ் ஹெச். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் சப்ஸ்டியூஷன் முடிஞ்சது. யாரை தேடி போயிட்டு இருக்கோம் சார்? வெலாசிட்டியை தேடி போயிட்டு இருக்கோம். நீங்க ஹெச் கொடுத்துறீங்க, நாங்க அதுக்கு வெலாசிட்டி கண்டுபிடிச்சு சொல்லணும். 1 hour ஹைட் போகணும்னா இவ்வளோ வெலாசிட்டியில தூக்கி போடணும். 2 hour ஹைட் போகணும்னா இவ்வளோ வெலாசிட்டியில தூக்கி போடணும். அப்ப ஹைட் தான் கிவன், வெலாசிட்டி தான் கொஸ்டின். அப்ப வி ஸ்கொயர் பை 2 மைனஸ் ஜிஎம் பை ஆர் பிளஸ் ஹெச். இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் ஜிஎம் பை ஆர்னு அற்புதமா புரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஜிஎம் காமனா வெளில எடுக்கிறீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க, இந்த பக்கம் இருக்கிற 2 அந்த பக்கம் போறீங்க. நான் ஒன்றும் இல்லை, ஒரு 3 ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்றேன். அந்த டெரிவேஷன் ஆக்சுவலாக தேவையில்லை. ஆனா இனிஷியல் ஃபைனலும் சேம்னு தான் இதை கொண்டு வரணுன்ற ஐடியா உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால இனிஷியல் டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல். இனிஷியல் டோட்டல் எனர்ஜி எழுதிட்டேன், ஃபைனல் எழுதிட்டேன். ஈக்குவேட் பண்ணா அங்கிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போற வெலாசிட்டியை மட்டும். ஸோ வெலாசிட்டி வேணும்னா உனக்கு பழக்கப்பட்ட ஃபார்முலா தான் ரூட் ஆஃப் 2gh. நீ எங்கேயாவது பார்த்துருப்ப, மோஷன் இன் 1Dலே பார்த்துருப்ப, பை 1 பிளஸ் h/r. உங்களுக்கு தெரியுமா அப்படியே 1 டைமென்ஷன் மோஷன் எப்ப கிராவிடேஷனா மாறும்? டினாமினேட்ல ஒரு h/r போட்டீங்கன்னா மாறிடும். இப்ப அங்க mgh, டினாமினேட்ல ஒரு 1 பிளஸ் h/r. அங்க ரூட் ஆஃப் 2gh, டினாமினேட்ல ஒரு h/r. அங்க ஃபைன் பக்கத்துல, அப்ப h/r வராது. இங்க தூரமா h/r வரும். அப்ப நீங்க எல்லாம் தேடி வந்தது வெலாசிட்டி ஈக்குவேஷன் v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh பை 1 பிளஸ் h/r. 4 டைம் எழுதினேன், சொல்லி பழகு. ரூட் ஆஃப் 2gh பை 1 பிளஸ் h/r. இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருந்து ஒரு பாடியை 1 hour ஹைட்டுக்கு நான் த்ரோ பண்ணணும்னா எவ்வளோ வெலாசிட்டியில தூக்கி போடணும்? தோ சொல்லிடும் சார். ரூட் ஆஃப் 2g 1 hour 1 பிளஸ் ஆர் பை ஆறு, இது 1. அப்ப ரூட் ஆஃப் ஜிஆர் தான் சார் ஆன்சர். அப்ப ஜிஆர் கொடுத்துட்டோம்னா அவ்வளோ வெலாசிட்டியில தூக்கி போட்டாதான் நீங்க தூக்கி போடுற அந்த பாலு 6400 கிலோமீட்டர் மேல போகும். பிசிக்ஸ் எவ்வளவு அற்புதமா இல்லை? ரைட்டா? ஸோ பிரமாதமா கத்துக்கலாம், செம்ம ஜாலியா கத்துக்கலாம். கொஞ்சம் யோசிச்சுன்னா சூப்பரா பண்ணிடலாம். நேற்று சொன்ன அதே டைலாக் தான். ஒவ்வொரு நாளுமே ஒரு பிசிக்ஸ் டீச்சர் கத்துக்கிற மாதிரி கத்துக்கிட்டு 2 years முடியும் பொழுதே நீங்க அடுத்தது ரெடி ஆயிடணும். அடுத்த நீட் அண்ட் ஜேஇ பசங்களுக்கு கிளாஸ். சரி, இதனால உங்க பொழப்பு கெட்டு போயிடாதா? அது போனா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் ஆகுங்க. டெய்லி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கிளாஸ் டீச் பண்றத ஒரு பழக்கமா வச்சுக்கணும். முக்கியமா பிசிக்ஸ். ஏன் சார் மேக்ஸ் எடுக்கக்கூடாதா, பயாலஜி எடுக்கக்கூடாதா, கெமிஸ்ட்ரி எடுக்கக்கூடாதா? நீ கேட்குற கேள்வி எல்லாமே புரியுது. பட் எங்க வருமானம் அதிகமா இருக்கோ அங்கதான் இருந்தா நல்லா இருக்கும். நான் உனக்கு கெமிஸ்ட்ரி எடுக்க வேணாம், மேக்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லாது. நீ வேணா 3மே படிச்சு கூட ஆயிடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபசர், அவர் பிசிக்ஸ் எடுப்பாரு, கெமிஸ்ட்ரி எடுப்பாரு. பட் என்னன்னா நீங்க ஒன்றை கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா பிரமாதமா வந்துடலாமேன்னு சொல்றேன். உங்களை தனியா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த 1 நிமிஷம் நான் பேசினது ஆழ் மனசுல ஏத்திக்கும். ஒவ்வொரு நாளும் 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ண பிறகு நான் என்னவா வேணாலும் இருப்பேன். ஆனா டெய்லி ஈவினிங் 1 hour தெரு பிள்ளைங்களுக்கு பிசிக்ஸ் எடுத்து கொடுப்பேன். கொஞ்ச நாள் போக 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 உனக்கு எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிடும். பெர் டே ஃபுல்லா சம்பளம் வாங்குறது அந்த 1 மணி நேரம் சம்பாரிச்சு போயிடும். ரைட்டா? ஸோ அதை கொஞ்சம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் 2gh 1 பிளஸ் h/r, ரூட் ஆஃப் 2gh 1 பிளஸ் h/r. புரிஞ்சுதா? அப்ப வெலாசிட்டி ஹெச் கொடுப்பாங்க, வெலாசிட்டி. இப்ப நீ கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. நீ அடுத்த டயலாக் உன்னோட என்ன நான் சொல்லவா? ஏன் சார்
வெலாசிட்டி கொடுத்துட்டு வெலாசிட்டி வந்து கிவன் ஹெச் கேட்டா என்ன சார் பண்றது? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. நீங்க இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. இங்க கொண்டு போயிட்டு விஎஸ் கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துட்டு வர்றது கடுப்பா இருக்கும். அதனால அதையும் உனக்காக சிம்பிளிஃபை பண்ணி அருமையா வச்சிருக்கோம். ஸோ டைரக்டா ஹெச் ஈக்குவேஷன் கத்துக்கோங்க. அடுத்தது ஹெச் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் ஆர் பை 2gr மைனஸ் வி ஸ்கொயர். வேற ஒன்றும் பண்ணல. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணி ஹெச்சை தனியா எடுத்துக்கிட்டேன். இவன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே ஒண்ணுதான். v equal to root of 2gh 1 plus h by r. அங்க லெஃப்ட்ல v இருக்கும், உள்ள h இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ல லெஃப்ட்ல h இருக்கும், உள்ள v இருக்கும். ரைட்டா? சரி, திரும்ப ஒரு முடிவுக்கு வந்துடலாம். கேள்வி நல்லா புரிஞ்சுக்கும். ஒரே நிமிஷம். இங்க பாருங்க, இதான் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். இங்கதான் நீ உன் கையில இருக்கிற பால் இருக்கு. கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறது, இங்க பாருங்க, 2r ஹைட் போகணும்னா நீ எவ்வளோ வெலாசிட்டியில த்ரோ பண்ணணும்? அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க? சார் ஹைட் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்ப v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh 1 பிளஸ் h பை r. இது ஃபார்முலா. ஹெச்சுக்கு பதிலா தேவைப்படும் பொழுது 2r கொடுத்துட்டு 1 பிளஸ் 2r பை r சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர் வருது. ரைட்டா? இங்க ஆருக்கு ஆர் போயிடுச்சு. மேல ரூட் ஆஃப் 4gr பை 3. அப்ப வெலாசிட்டி ரூட் ஆஃப் 4gr பை 3 டிக் பண்ணிடுறீங்க. டைரக்டா அப்படியே தான் இருக்கும். சம் நியூமரிக்கல் சால்வ் பண்ணி ஆன்சர்லாம் அப்படி இருக்காது. டைரக்டா ரூட் ஆஃப் 4gr பை 3, ரூட் ஆஃப் 4 பை 3 gr இருக்கும். இப்ப அடுத்து என்னோட கேள்வி, நான் என்ன பண்றேன், நான் ரூட் ஆஃப் 4gr பை 3 வெலாசிட்டியில தூக்கி போடுறேன். அது எவ்வளோ ஹைட் போகும்? அப்ப ரெண்டாவது கொஸ்டின் என்ன? வெலாசிட்டி கிவன், ஹைட் கொஸ்டின். அப்ப ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா? இப்பதான் கத்து கொடுத்தேன். வி ஸ்கொயர் ஆர் பை 2gr மைனஸ் ஒரு வி ஸ்கொயர். இந்த வி ஸ்கொயருக்கு பதிலா 4gr பை 3 இன்டூ ஒரு 6 பை ஒரு 2gr மைனஸ் 4gr பை 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா கரெக்டா h ஈக்குவல் டு 2rன்னு வந்து நிற்கும். தெரியுதா? நீ கேள்வியா இருக்கும் பொழுது நான் பதில், நான் கேள்வியா இருக்கும் பொழுது நீங்க பதில். அவ்வளவுதான். இது ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன் தான், உணருங்க. உங்களோட வேலையை குறைக்கிறதுக்காக தான் இந்த வேலையும் நான் பண்ணி வச்சிருக்கேன். ப்ராப்ளம் சால்விங்ல ஈஸியா போட்டுக்கலாம். ஸோ அப்ப வெலாசிட்டின்னு கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் 2gh பை 1 பிளஸ் h பை r. ஹைட்டுன்னு கேட்டாங்கன்னா வி ஸ்கொயர் ஆர் பை 2gr மைனஸ் வி ஸ்கொயர். உங்களுக்கு 20 செகண்ட் டைம் தரேன். இந்த ஃபார்முலாவை பர்மனண்டா எடுத்துக்கோங்க. இன்னும் 20 வருஷத்துக்கு மறக்கூடாது. சீக்கிரம் பாரு. ஃபாஸ்டா கத்துக்கிட்டீங்களா? குழப்பிக்காதீங்க, ரெண்டும் ஒரே ஃபார்முலா. நான் உன்னோட வேலையை குறைச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஹெச் கொடுத்தா வி, வி கொடுத்தா ஹெச், ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கான சம்மு நான் போகும்போது கரெக்டா நம்பர்ல சொல்றேன். நைட் உட்காந்து சால்வ் பண்ணி பார்த்துரு. ரைட்டா? இப்போ ப்ராப்ளமும் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக சால்வ் தான் பண்ண போறோம். அதனால பயப்பட தேவையில்லை. ஓகே சார், இவ்வளோ நேரம் நீங்க கற்றுக் கொடுத்தது 3 ஃபார்முலா கற்றுக் கொடுத்தீங்க. எனர்ஜியை வச்சு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இல்லை ஒர்க் டன், வெலாசிட்டி, ஹைட், 3 ஃபார்முலா. ஒரு டைம் ஃபார்முலா மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திருங்களேன். W ஈக்குவல் டு டெல் யூ mgh பை 1 பிளஸ் h பை r. இங்க கொஷின் h nr இருக்கணும், 1r 2r 3r இருக்கணும். ஹைட்டு கொடுத்துட்டேன், வெலாசிட்டி கேட்குறேன், ரூட் ஆஃப் 2gh 1 பிளஸ் h பை r. வெலாசிட்டி கொடுத்துட்டேன், ஹைட்டு கேட்குறேன், வி ஸ்கொயர் ஆர் பை 2gr மைனஸ் வி ஸ்கொயர். ரைட். இப்ப இந்த நிமிஷம் 36 நிமிஷம் 26 நிமிஷம் நான் உனக்கு சொல்லி கொடுத்தது இந்த 3 ஃபார்முலா தான் கற்றுக் கொடுத்தேன். 3மே அற்புதமான விஷயங்கள். கற்றுக்கிட்டீங்களா? நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? அப்படியே உங்க கண்களாலே போட்டோ எடுத்துக்கோங்க. எல்லாருமே இந்த ஈக்குவேஷன் பாரு. மறுபடியும் இன்னும் 10 நிமிஷத்துல இந்த ஈக்குவேஷன் வேற ஒரு உருவமா உங்ககிட்ட வரப்போறான்.
வேற ஒரு மாதிரி உங்ககிட்ட வரப்போறோம். அதுல முக்கியமா நீ கவனிக்க வேண்டிய இடம் இந்த இடம். எந்த இடம்? இந்த 2GR வந்து இப்ப வேற மாதிரி உங்கள்கிட்ட வரப்போகுது. இன்னும் 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பாடியை v வெலாசிட்டியில் தூக்கி போடும் பொழுது எவ்வளோ ஹைட் போகுன்னு உங்கள்கிட்ட கேட்டா இங்க இருக்கிற 22 பேரும் சொல்லணும் v²r by 2gr minus v²ன்னு சொல்லணும். கரெக்டா இப்ப இதுல இருந்து 10வது நிமிஷத்துல நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. அந்த 2gr நான் இந்த 2grக்கு பதிலா வேற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வர போறேன்றது அப்போ உனக்கு சொல்றேன். கத்துக்கிட்டீங்களா? ஸோ அடுத்தது 10 நிமிஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு நான் இப்பயே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். வேற யாரு ரெடியா? அடுத்தது உனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் எஸ்கேப் வெலாசிட்டி. வேலை சொன்னா செய்ய மாட்டேன், எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவேன். ஸோ அதனால தான் உனக்கு பிடிச்ச டாபிக்னு சொன்னேன். எல்லாரையும் சொல்லலப்பா, சண்டைக்கு வந்துடாது. எஸ்கேப் வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டி. நிஷாந்தினி, வேற எதுவும் கிளாஸ் இல்லையா உனக்கு? இல்ல சார், மேத்ஸ் கிளாஸ் நாளைக்கு தான் சார் இருக்கு. ரைட். யமுனா, உனக்குமா? இல்ல சார். ஓகே ஓகே. கிருத்திக், குட் ஈவினிங் பா. லேட்டா வந்தேன் நீனு. விஜய், நீ எப்போ வந்த? 7:20 அந்த மாதிரி தான் சார். ரைட் பா. நேற்று கிளாஸ் காணோம். நேற்று வந்து எல்லாரும் வீட்டில் ஃபங்க்ஷன் போயிட்டாங்க சார். ஃபோன் இல்லை சார் அட்டன் பண்ணுறதுக்கு. சரி பா, ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோமா? அடுத்த டாபிக் போயிடலாமா? டாபிக்கோட பேரு எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டி கிராவிடேஷனே ஒரு பிரமாதமான லெசன். ஒரு மாதிரி நம்மளை வந்து அந்த லெசனுக்குள்ளாரே வச்சிருக்கும். ஒரு மாதிரி ட்ரையா இருக்காது. அடுத்து என்ன வரப்போகுது அந்த மாதிரி இருக்கும். அதை கத்துக்கும் பொழுது எப்படி சொல்றது, ஒரு பிடிச்ச விஷயம் செய்யற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எஸ்கேப் வெலாசிட்டி ஒரு விரும்பத்தகுந்த வேலையை செய்யற மாதிரி இருக்குமே தவிர வெறுக்கத்தகுந்த வேலையை செய்யற மாதிரி இருக்காது. உனக்கு தமிழ் புரிஞ்சுதுன்னா பாத்துக்கோ. விரும்பத்தகுந்தன்னு சொல்லியிருக்கேன், வெறுக்கத்தக்க அல்ல. ரைட்டா? எஸ்கேப் வெலாசிட்டி நாங்க 11th படிக்கும்போது எங்க பிசிக்ஸ் வாத்தியாரு இதை எப்படி சொல்லுவாருன்னா விடுபடு திசை வேகம், இந்த வார்த்தையை தான் சொல்லி கொடுத்தாரு. விடுபடு திசை வேகம், தப்பி ஓடிய திசை வேகம், தப்பி ஓடிய திசை வேகம். ரைட்டா? ஸோ எங்களுக்கான திறமை என்னன்னா அந்த டாப்பிக்கை பார்ப்போம், அந்த டாபிக்ல இருந்து நாங்களா கதை எழுதுவோம். அந்த கதைக்கு கரெக்டா 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா நாங்க எழுதுற கதையும் புக்ல இருக்கிற கதையும் ஒன்னா இருக்கும், படிக்க மாட்டோம். காரணம் தமிழ் மீடியம் பசங்களுக்கான ஒரு கிஃப்டே அந்த டாபிக் தான். தப்பி ஓடிய திசைவேகம், விடுபடு திசைவேகம். ஒரு பொருளானது தப்பி ஓடக்கூடிய திசைவேகம், தப்பி ஓடிய திசைவேகம். முடிஞ்சு போச்சா? அதுக்கு எந்த வாத்தியாரும் தப்பு போட முடியாது. ஆனா இப்ப நம்ம படிக்கும் போது அப்படி கிடையாது. வேற மாதிரி அதே விஷயத்த வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். எஸ்கேப் வெலாசிட்டி கத்துக்கலாமா? பைல 3 கண்டிஷன் வரும். அந்த கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டா நீ தான் பெரிய ஆள். எஸ்கேப் வெலாசிட்டின்னு என்ன சார்? கொஞ்சம் கற்பனை நிறைய பண்ணிக்கோங்க. இமேஜின்னா நான் சொல்றதெல்லாம் அப்படியே உருவமா உங்க முன்னாடி கொண்டு வாங்க. நீ இப்ப வளிமண்டல ஸ்பேஸ்க்கு போற அப்படின்னா உன்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பைடர்மேனா நினைச்சுக்கிட்டு நீ ஸ்பேஸுக்கு போ. அங்க போய் நீ இதை பாருன்னு சொன்னா அங்க பக்கத்துல நீ பாரு. கிராவிட்டி எங்க 0 ஆகுது அதையும் போய் பாருன்னு சொன்னா நீ அங்க போய் பாரு. அங்க என்ன இருக்குன்னு கேட்டா அங்க அட்மாஸ்பியர் இல்ல, அங்க உனக்கு ஒண்ணுமே தெரியல சார். அந்த மாதிரி அந்த டாபிக் உள்ளாரே அப்படியே வாழுங்கப்பா கொஞ்ச நேரம். ரைட் பை. இது எர்த்து பை. எர்த்தோட ரேடியஸ் வழக்கம் போல ஆர், எர்த்தோட மாஸ் வழக்கம் போல கேபிட்டல் எம். எஸ்கேப் வெலாசிட்டினா என்னங்க சார்? எல்லாருக்குமே தெரியும். எர்த்துல இருந்து ஒரு பொருளை மேல தூக்கி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது கீழே விழுந்துதான் ஆகணும், டியூ டு கிராவிட்டி. ஒருவேளை அந்த பாடி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல G10, G9ன்னு ஒரு இடம் வரலாம், 8, 7, 6, 5, 4, 3, 2, 1ன்னு ஒரு இடம் வரலாம், 0ன்னு கூட ஒரு இடம் வரலாம்ல. அப்ப ஏதாவது ஒரு இடத்துல கிராவிட்டி 0 ஆகும். ஆமா, உனக்கு நல்லா தெரியும். மேல போக போக ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி குறையும். ஏதாவது ஒரு இடத்துல கிராவிட்டி 0 ஆகும். அப்ப அந்த கிராவிடேஷனல் புல் அதை தாண்டி போறதுக்கு ஒரு பாடிக்கு நீங்க என்ன வெலாசிட்டி கொடுக்குறீங்களோ
அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. நீங்க இதை விஇன்னு சொல்ல போறீங்க இதுக்கப்புறம், எஸ்கேப் வெலாசிட்டி. அப்ப கிராவிடேஷனல் புல் அதை தாண்டி வெளியில போகக்கூடிய வெலாசிட்டி உங்களுக்கு தெரியுமா? 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட் கொடுத்தாதான் அந்த கிராவிட்டியை தாண்டி எஸ்கேப் ஆகி போகும். 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் ஒரு சொடக்க போற நேரம் சும்மா அவ்வளவுதான். 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். நல்லா கத்துக்க, மீட்டர் கிடையாது, கிலோமீட்டர். கேட்கிற டேட்டா அது. சம் போறதுக்கு நீங்க 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட் தான் எர்த்துக்கு வச்சுக்கணும். நீங்க நம்ம எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். அது எப்படி வந்ததுன்னு தோ கத்துக்க போறேன். அப்ப கிராவிடேஷனல் புல்லை தாண்டி ஒரு ராக்கெட் எஸ்கேப் ஆகி அந்த பக்கம் போகணும், இல்ல ஒரு பாடி எஸ்கேப் ஆகி அந்த பக்கம் போகணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எஸ்கேப் ஆகி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அதே நினைச்சாலும் பூமிக்குள்ளார திரும்ப வர முடியாது. ஸோ எஸ்கேப் ஆகி அந்த பக்கம் போகக்கூடிய வெலாசிட்டி தான் எஸ்கேப் வெலாசிட்டி. கத்துக்கிட்டீங்களா? ரைட். எஸ்கேப் வெலாசிட்டினா என்னன்னு கத்து கொடுத்துட்டேன். 11th போர்டு இருந்ததுன்னா இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இப்பதான் யாருக்கும் எக்ஸாம் பண்றதுலாம் நான் ஈஸியா சொல்லி கொடுத்துறேன். வழக்கம் போல இது எர்த்தோட ரேடியஸ் வழக்கம் போல ஆர், வழக்கம் போல மாஸ் எம். இந்த இடத்துல இனிஷியல் எனர்ஜி மைனஸ் gm/r பிளஸ் half mv². நான் எஸ்கேப் பண்றதுனால இது எஸ்கேப் வெலாசிட்டி vன்றதுனால இங்க v² போட்டு இப்பதான் படிச்சோம். இது இனிஷியல் டோட்டல் எனர்ஜி. ஒத்துக்கிறீங்களா? அங்க இருந்து இந்த இடம் போகுது, அதாவது கிராவிடேஷன் எங்க கிராவிட்டி 0 ஆகுதோ அதை தாண்டி போகுது. அந்த இடத்துல gm/r பிளஸ் h. அங்க கைனடிக் எனர்ஜி half mv². நீ கேட்கலாம், ஏன் சார் அங்க நின்று திரும்ப கீழே விழாதா? அதான் விழாதுன்னு சொல்லிட்டேன், அது எஸ்கேப் ஆகி அந்த பக்கம் போகுது இல்ல, அப்ப அங்க ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கணும். இந்த ஹைட் வழக்கம் போல ஹெச்ன்னு எடுத்துக்கோங்க, அதனாலதான் ஹெச் போட்டிருக்கேன். எப்பவுமே கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது? இனிஷியலும் ஃபைனலும் சேம்னு சொல்லுது. இனிஷியல் எழுதுங்க, gm/r பிளஸ் half mve². gm/r பிளஸ் h half mv². இனிஷியல் டோட்டல் எனர்ஜியும் ஃபைனல் டோட்டல் எனர்ஜியும் ஈக்குவல்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். யாராவது கொஞ்சம் யோசிங்க. gm/r half mv². இந்த பக்கம் இந்த ரெண்டு டேர்முக்குமே 0 போட்டுக்கிறேன். என்ன சார் இது, ஏன் 0 போட்டீங்க? யாரை கேட்டு 0 போட்டீங்க? உங்களுக்கு தெரியுமா? எங்கெல்லாம் g 0 ஆகுமோ அங்கெல்லாம் நீங்க h இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கணும். இப்போ உனக்கு புரியுதா? என் கூட வாங்கல, அப்படியே என் கூட மேல வாங்க. ஏதோ ஒரு இடத்துல g 0 ஆகுது இல்ல, அதுல இருந்து நீ எவ்வளவு தூரம் மேல போனாலும் g 0 தானே. அப்ப இங்கேயும் g 0 தான். அங்க இருந்து 10,000 கோடி கிலோமீட்டர் மேல போனாலும் அங்கேயும் g 0 தான். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 0, அந்த இடம் h ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்ப யோசிச்சு பாருங்க, gm/∞, எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. அதுக்கப்புறம் அங்க கொடுத்தது உன்னோட வெலாசிட்டி கிடையாது. எப்ப இன்டர்ஸ்டெல்லார் போயிடுச்சோ அப்பவே அது உன்னோட வெலாசிட்டி கிடையாது. அப்ப ரைட் சைட்ல இருக்கிற ரெண்டு டேர்மையும் காலி பண்ணி 0 போட்டுக்கோங்க. இதுதான் அதுக்கான காரணம். அதன் பிறகு இந்த மைனஸை தூக்கி அந்த பக்கம் போடுறேன், half mv² ஈக்குவல் டு பிளஸ் ஆகிடும் gm/r. ஒரு எம்ஐயும் ஒரு எம்ஐயும் முடிச்சு விட்டுருங்க. இந்த 2 அந்த பக்கம் போயிடும், v² வேணும்னா 2gm/r. ஆமா சார், 2gm/r. உங்களோட தேடல் எஸ்கேப் வெலாசிட்டியை பொறுத்தது. அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி வேணும்னா √2gm/rன்னு கத்துக்கணும். √2gm/r. இது ஒரு ஃபார்முலா. முதல்ல எல்லாரும் படிங்க. இனி நல்லா தூங்கிட்டு இருக்கிற உன்னை எழுப்பி எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவேஷன் சொல்லுபான்னா √2gm/r. g தெரியும் வழக்கம் போல 6.67 × 10⁻11. மாஸ் தெரியும் 5.98 × 10⁻24. r தெரியும் 6400 கிலோமீட்டர். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட்ன்றதை புரிஞ்சுக்கணும். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி இருக்கும். ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி இருக்கும். யாராவது இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு இருக்கிற 9 கோள்கள்ல எந்த பிளானட்டுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
சொல்லுங்க ட்ரை பண்ணுங்க. எந்த பிளானட்டோட எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமா இருக்கும்? இதை வச்சு யோசி. சரி, இருக்கிறதுல எந்த பிளானட் பெரிய பிளானட்? ஜூபிட்டர். வியாழன். ஆமாம்ப, ஜூபிட்டர். வியாழன், தமிழ்ல வியாழன், இங்கிலீஷ்ல ஜூபிட்டர். ஜூபிட்டருக்கு தான் மாஸ் ரொம்ப அதிகம், அதனால எஸ்கேப் வெலாசிட்டி அதிகம். உங்களுக்கு தெரியுமா, எர்த்ல இருந்து தூக்கி போட்டா 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட்ல அந்த பக்கம் போயிடும். ஜூபிட்டர்ல இருந்து தூக்கி போட்டீங்கன்னா 64 கிலோமீட்டர் பெர் செகண்ட் நீங்க கொடுக்கணும். அப்ப ஜூபிட்டரோட எஸ்கேப் வெலாசிட்டி 64 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஏன்னா அங்க மாஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி, இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இல்ல சம் அப்படியே வளைச்சு கேட்பாங்க. அவங்க எப்படி வளைச்சு கேட்டாலும் நம்ம நேரா பதில் சொல்லுவோம். இங்க வாங்களேன், எஸ்கேப் வெலாசிட்டி ரூட் ஆஃப் 2 ஜிஎம்முக்கு பதிலா ஜிஆர் ஸ்கொயர்னு எங்களுக்கு தெரியும் சார். இது எப்படி வந்ததுன்னா ஜி ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்னு சமீபத்துல கூட யாரோ சொன்னீங்க. ஜிஎம்முக்கு பதிலா ஜிஆர் ஸ்கொயரு, ஜிஆர் ஸ்கொயரு பை ஒரு ஆறு, அப்ப ஆறு ஆறும் போயிடுச்சு. அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணுமா? ஆமா. அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி ரூட் ஆஃப் 2gr, எஸ்கேப் வெலாசிட்டி ரூட் ஆஃப் 2gm பை ஆர். இது ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். உங்க கொஷின்ல மாஸ் ஆஃப் எர்த் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. எஸ்கேப் வெலாசிட்டி ரூட் ஆஃப் 2gr, எஸ்கேப் வெலாசிட்டி ரூட் ஆஃப் 2gm பை ஆர், ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். இதுல கூட ரூட் 2 இன்ட்டு 10 இன்ட்டு 6400 கிலோமீட்டருக்கு ஒரு 10⁻³ போட்டிங்கனாலும் 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட் தான் வரும். 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட், 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். கத்துக்கிட்டீங்களா? சரி, இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. இந்த 2gr பாருங்க, இப்பதான் சொன்னேன். அப்ப 2gr இருக்க வேண்டிய இடத்துல நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர்னு கொடுக்கணும். நான் கொஞ்சம் மேல பாத்துக்கோங்க, ஒரு ரவுண்ட் போட்டு வந்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரே நிமிஷம், அந்த ரவுண்டுக்கு போயிட்டு வரேன். இனிமேல் எங்கெல்லாம் நீங்க 2gr பாக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? எஸ்கேப் வெலாசிட்டி v ஸ்கொயர், ஏன்னா ரூட் ஆஃப் 2gr தான் v. அப்ப வெறும் 2gr-க்கு v ஸ்கொயர் 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ரைட், 5 நிமிஷம் ப்ராப்ளம் சால்விங் ஐடியா. அதுக்கப்புறமா ஒரு சின்ன வேலை. கவனி எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்க, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். இந்த 5 நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா படிச்சிங்க, வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுல எப்பவுமே டைரக்ட் சம் கேட்க மாட்டாங்க, கம்பாரிசன் கொஸ்டின் தான் கேட்பாங்க. நைட்டே உட்காந்து ட்ரை பண்ணி பாரு, 7 சம் இருக்கு. சம் நம்பர் போகும்போது உனக்கு கொடுத்து அனுப்புறேன். கவனி இப்ப ஒரு பிளானட் மூன் எடுத்துக்கலாமா? மூன். சரி, மூன் வந்து நம்மளோட துணைக்கோள், ஆர்டிபிஷியல் சேட்டலைட் கிடையாது, நேச்சுரல் சேட்டலைட். எனக்கு கேள்வி என்னன்னா, எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் மூன், எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த், ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கேட்பான். அழகா சொல்லித்தரேன். இந்த இடம் ரூட் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மூன், ரேடியஸ் ஆஃப் மூன். கிராவிட்டி எர்த்தோடது, ரேடியஸ் எர்த்தோடு. இந்த ஐடியா கத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு சம் கேட்டாலும் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். பாருங்களேன், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் மூன் வந்து 1/4 டைம் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எர்த். ரைட்டா? இப்படி கொடுத்துருவாங்க. ரேடியஸ் ஆஃப் மூன் ஈக்குவல் டு 1/6 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த். ஃபைண்ட் தி எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் மூன்னு கேட்பாங்க. இதான் கேள்வி. நைட்டே இந்த கொஸ்டின் நீங்க பாப்பீங்க, நிறைய ப்ரீவியஸ் பேப்பர்ல இப்படிதான் பாப்பீங்க. நான் உனக்கு புரியறதுக்காக மூணுன்னு சொல்லியிருக்கேன், அவங்க ஏதோ ஒரு பிளானட்னு சொல்லுவாங்க. அப்ப ஏதோ ஒரு பிளானட்னா எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட் டு தி எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் தான் என்ன பண்ணுவாங்க, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ரூட் ஆஃப் 2 gmக்கு பதிலா ge/4, ge/4, rmக்கு பதிலா re/6. கீழே ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு, அந்த 2க்கு 2 தான் ஆல்ரெடி போகுது, அது பிரச்சனை இல்லை. கீழே ஒரு g இருக்கு, கீழே ஒரு re இருக்கு. இப்போ re கட் ஆயிடும், g கட் ஆயிடும். கீழே பார்த்தீங்கன்னா 24. அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் மூணு, எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் ஈக்குவல் டு 1/√24. 25 வச்சுக்கலாமா?
அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் மூன் வேணும்னா எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் பை 5. எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் எவ்வளோ 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். எழுதி வச்சுக்கோ, இதான் சம்மு. எஸ்கேப் வெலாசிட்டினாலே கம்பேரிசன் கொஸ்டின் தான். ஒரு பிளானட்டோட கிராவிட்டி இவ்வளோ இருக்கு, ஒரு பிளானட்டோட ரேடியஸ் இவ்வளோ இருக்கு, எர்த்தோடது இவ்வளோ தெரியும். அப்ப எர்த்தை வச்சுக்கிட்டு நீங்க அந்த பிளானட்டோடது சொல்லுங்க. ரைட்டா? ஒரே நிமிஷம் பாய், இன்னொரு விஷயம் இன்னும் சூப்பரா சொல்லித்தரேன், பொறுமையா பாரு. சரி, ஒருவேளை அரைகுறையா தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா இங்க வாங்கல. பட் லெட் அஸ் கன்சிடர் ஏதோ ஒரு பிளானட் அதோட வேல்யூ வந்து 4 டைம்ஸ் ஆஃப் எர்த்தை விட ரொம்ப பெருசா இருக்கு, 4 டைம்ஸ் இருக்கு. ரேடியஸ் ஆஃப் த பிளானட் 6 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த்தை விட இருக்கு. இப்போ ஜூபிட்டர் மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத யூனிவர்ஸ்ல இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஏதோ ஒரு பிளானட் புதுசா உருவாகிருக்குன்னு வச்சுக்கலாமா? என் கேள்வி, அந்த பிளானட்டோட எஸ்கேப் வெலாசிட்டி சொல்லுங்க. இதையும் உங்க வீட்டு ஏசி ரூம்ல உட்காந்து கண்டுபிடிச்சிடலாம். எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட், எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் ரேஷியோ எடுத்தா √2gr. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால மேல பிளானட் கீழே எர்த்து. முதல்ல இந்த சப்ஸ்டியூஷனை நீங்க கத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த 2 போய் சேர்ந்துருச்சு. 4 டைம்ஸ் ஆஃப் ஜி 6 டைம்ஸ் ஆஃப் ஆர்இ பை ஜிஆர்இ. ஸோ எல்லாத்தையும் அடிச்சிட்டிங்கன்னா √24. அப்போ நியர்லி ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கலாமா? அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் புரியல பா என்ன சொன்ன? √24 சார். ஆமா, பாருனா 24 தானே, √24 தானே, கடை தானே போடுறேன். டேய் 4 6 ஆர் 24 தானடா, நீ சொல்லும் போது எனக்கே டவுட் வருது. பா 4 6 ஆர் 24 தானே சார் ஓ √24 டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொன்னியா? ஆன்சர் சொன்னியா? ரைட் பா. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் ஓகே பா, ஓகே கிளாஸ் கவனி. எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட் ஈக்குவல் டு எஸ்கேப் 5 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த். இப்போ நம்மளது 11.2 அப்படின்னா இன்ட்டு அவங்களது ஒரு 5. 2 10க்கு 0 மீதி 1 5 1 5 1 6 5. கிட்டத்தட்ட ஜூபிட்டர் மாதிரி இதுவுமே ஒரு பெரிய பிளானட் 56 கிட்ட இருக்கு பாருங்களேன். நான் 64ல அங்கே சொன்னல பா, இதான் சம்மு. கற்றுக்கிட்டீங்களா? எஸ்கேப் வெலாசிட்டினாலே இதான் சம்மு. நீ ட்ரெயின்டா இருந்தா, ஸ்மார்ட்டா இருந்தா இந்த சம்மை பார்த்ததும் டக்குன்னு ஆன்சர் சொல்லலாம். பிளானட்டோட கிராவிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாரு. கண்டிப்பா ஆனால் எர்த்தோடதா தான் இருக்கணும். எர்த்து பக்கம் 4 டைம்ஸ் ஆஃப் ஜின்னு இருக்கணும். ரேடியஸ் ஆஃப் பிளானட் என்ன? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தாலே ஆன்சர். 6 4 தான் 24. பா இது ஒன்றும் ஷார்ட் ட்ரிக் கிடையாது, கொஞ்சம் வேகமா சால்வ் பண்றோம் அவ்வளவுதான். இதுல பெரிய இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, ரகசியம் என்ன இருக்கு? ஃபார்முலாக்குள்ளார மீதி இருக்கிறது அதான் இருக்க போகுது. எல்லாம் கேன்சல் ஆயிட்டு அந்த நம்பர் தான் உயிரோட இருக்க போகுது. 4 × 6 24, அதுக்கு ரூட் அவ்வளவுதான். ரைட்டா? இங்க பாருங்க, அடுத்த பாருங்க. கிராவிட்டி பிளானட் வந்து எஸ்கேப்பை விட 5 டைம்ஸ் கம்மியா இருக்கு, அதாவது எர்த்தை விட 5 டைம்ஸ் கம்மியா இருக்கு. ரைட்டா? ரேடியஸ் ஆஃப் பிளானட் எர்த்தை விட 7 டைம்ஸ் கம்மியா இருக்கு. எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த பிளானட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரஃபாக சொல்லுங்க. ரஃபா சொல்லு, டக்குன்னு சொல்லு. 1/√35. அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி பை 6 கூட சொல்லலாமா? நான் கேட்டது ரஃபா. எஸ்கேப் வெலாசிட்டி பை 6 தெரியுதாப்ப? 7 5s are 35, √35 நியர்லி ஈக்குவல் டு 6. எல்லா டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட் ஈக்குவல் டு எர்த் பை 6. நம்மளது 11.2னா பை 6, கிட்டத்தட்ட அது 3 மாதிரி தான். 3 அவ்வளவுதான் இருக்கும். இப்போ 3ஓட எஸ்கேப் வெலாசிட்டி 2.5. இது 11.2னா பை 6 போட்டா கிட்டத்தட்ட அந்த 2 நியரர் கிட்ட இருக்கு பாருங்களேன். அதுக்காக சொல்றேன், அது அன்னோன் பிளானட். நம்ம இந்த பிளானட் நம்ம கரெக்டா சொல்லல, அது ஒரு அன்னோன் பிளானட். கத்துக்கிட்டீங்களா? இதான் சம். சரி, அந்த ஃபார்முலால ஏதாவது சம் கேட்க வாய்ப்பு இருக்கா? தோ வரேன் இருக்கு. பட் சொல்ல இந்த சம்மெல்லாம் நல்லா கத்துக்கணும். எனக்கு எல்லா ஐடியாவும் கொண்டு வந்து கொட்டிட்டேன். அடுத்தது எஸ்கேப் வெலாசிட்டி. இந்த ஃபார்முலால எப்படி சார் சம் கேட்பாங்க? 2gm/r. இந்த இடத்துலையுமே
2வும் ஜியும் கான்ஸ்டன்ட். எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட் எனக்கு வேணும், வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்ல வேணும். எர்த்தை கம்பேர் பண்ணி சொல்லணும். இது எப்படி எழுதணும்? வியும் எம்மும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப விபி எம்பி மேல இருக்கணும், விஇ எம்இ இங்க இருக்கும். தெரியுதா? வியும் எம்மும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதுக்கு நேரா தான் எம் இருக்கணும். ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப மேல பிஆ இருந்தா இங்க ஆர்இ இருக்கணும், இஆ இருந்தா ஆர்பின்னு இருக்கணும். நான் நிறைய ப்ராப்ளம் தப்பு பண்ணாம சால்வ் பண்ணுவேன். எப்படின்னா ஆரம்ப காலத்துல எக்கச்சக்கமான தப்பு, பட் ப்ராக்டிஸ்ல கத்துக்கிட்டது தான் இது அத்தனையுமே. நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்பதான் இனிஷியலா கத்துக்கிறதுனால விபி பை வி மேல எம்பி ஆர்பி பை எம்இ ஆர்இ இதை போட்டு திரும்ப தலைகீழ போட்டு, ரைட்டா? ஸோ அது நல்ல விஷயம் தான், புதுசா கத்துக்கும் போது செய்யலாம். இப்போதான் நீங்க ட்ரெயின்டு தானே, அதனால விக்கு நேரா எம் இருக்கு, அப்ப பிளானட்னா எம் நேரா எம்பி, இ எம்இ, ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கீழே இ இருக்குன்னா மேல இ இருக்கணும், இங்க பி இருக்குன்னா இங்க பி இருக்கணும். இங்கேயுமே மாஸ் ஆஃப் த பிளானட் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எர்த், ரேடியஸ் ஆஃப் த பிளானட் ஈக்குவல் டு 6 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த். எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஒரு ஆன்சர் வரும். இந்த ஈக்குவேஷன்லயும் இதே மாதிரி ரேஷியோ சம் கேட்பாங்க. இதுல என்ன நல்ல விஷயம்னா 2 அடிச்சிடலாம், ஜி அடிச்சிடலாம். மாஸ் ஆஃப் த பிளானட், ரேடியஸ் ஆஃப் த பிளானட் வச்சு சம் கேட்கறது. போன சம்மு கிராவிட்டி ரேடியஸ், இது ரெண்டுத்தையும் வச்சு சம் கேட்கறது. ரைட்டா? எதுல வேணாலும் ப்ராப்ளம் கொடுக்கலாம், பார்த்துக்கோங்க. மறுபடியும் இங்க வாங்கல, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதை சொல்லிட்டு இந்த 2 கொஸ்டின் சொல்றதுக்கு 10 நிமிஷம் ஆயிடும். சொல்லிட்டு நீங்க கிளம்பலாம், அவ்வளவுதான். 90% ஆஃப் லெசன் முடிஞ்சது. கெப்லர்ஸ் லாவும் ஆர்பிட்டல் வெலாசிட்டி தான் இருக்கு. நாளைக்கு முடிச்சு கொடுத்துறேன். கவனி யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. நீங்க தூக்கி போற வெலாசிட்டி ஒருவேளை எஸ்கேப் வெலாசிட்டியோட கம்மியா இருந்தா என்ன நடக்கும்னு யாராவது சொல்லு. கீழே விழுந்துருமா சார்? ஆமா, செட்டைன் ஹைட் போகும், போயிட்டு பொட்டுன்னு மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்துடும். அப்ப அவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்களேன். உங்களோட வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மியா இருந்தா ஏதோ ஒரு ஹைட்டு போயிட்டு கீழே விழுந்தானே, அப்ப அந்த ஹைட்டை சொல்லுங்க. அந்த ஹைட்டு வேற எந்த ஹைட்டும் இல்ல, இப்ப நீ படிச்சிய அதே ஹைட்டு தான், வி ஸ்கொயர் ஆர் 2gr மைனஸ் வி ஸ்கொயர். அதான் அங்கேயே கண்டுபிடிச்சுமே. அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா ஒண்ணு, ஆனா இங்க எஸ்கேப் வெலாசிட்டி உள்ள வரணும். அதனால இந்த ஃபார்முலாவை எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ரூட் ஆஃப் 2gr உனக்கு தெரிஞ்சதுனால வி ஸ்கொயர் ஆர் பை 2gr பதிலா வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன் வி ஸ்கொயர் முன்னாடி இருக்கு சார்? ஏன் முன்னாடி இருக்கு? ஏன்னா எஸ்கேப் வெலாசிட்டி பெருசா இருக்கு, பாசிட்டிவ் வேல்யூ தான் ஹைட்டு, அதனால அதுவும் பெருசா இருக்கணும். ரைட்டா? ஸோ திரும்ப ஒரு டைம் சொல்லவாது, நல்லா கத்துக்கோ. சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருந்து ஒரு பாடியை மேல த்ரோ பண்றீங்க. நீங்க த்ரோ பண்ற வெலாசிட்டி ஒரு 5 கிலோமீட்டர் பெர் செகண்டா இருக்கு. 5 கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னா உண்மையாலுமே உனக்கு புரியுது அது எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மியா இருக்கு. நீ என்னதான் பண்ணாலும் எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மியா த்ரோ பண்ணிட்டா செட்டன் ஹைட் போகும், போயிட்டு திரும்பி வந்துரும்ல. அப்ப என் கேள்வி எவ்வளவு ஹைட் போகும்? h equal to v square r by 2gr minus v square. ஆக்சுவல் ஃபார்முலா இப்ப நம்ம எஸ்கேப் வெலாசிட்டியை உள்ள கொண்டு வரணும், அதனால எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர். வி கொடுத்துருவாங்க, இந்த வி கொடுத்துருவாங்க, இந்த வி தான் உனக்கு தெரியும் 11.2. எவ்வளோ ஹைட்டு போயிட்டு விழுன்னு நீங்க கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? இந்த ஃபார்முலா முடிஞ்சிச்சா? ஓகே. உங்களோட வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மியா இருக்கு. உங்களோட வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியை விட கம்மியா இருக்கு. இதோட அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்னு யோசி. ப்ரொஜெக்டல் வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியை விட அதிகமா இருந்தா என்னபா நடக்கும்? என்ன நடக்கும்? வாயத்தர என்ன நடக்கும்? கிராஸ் பண்ணி போயிடும் சார். இன்டர்ஸ்பெல்லார் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. கிராஸ் பண்ணி போயிடும் சார். இன்டர்ஸ்பெல்லார் ஸ்பேஸை தாண்டி போயிடும் சார். அதாவது அந்த கிராவிட்டி 0 ஆகிறது இல்ல, அதை தாண்டி எஸ்கேப் ஆகி நம்ம பூமிக்கு திரும்பியே வராது, அது மட்டும் ஜாலியா எங்கேயாவது போயிடும். ஸோ அப்ப அங்க ஒரு வெலாசிட்டியில போகணும்ல, வி டேஷ்.
உங்களுக்கு தெரியுமா? இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ். இந்த எஸ்கேப் ஆகி கிராவிடேஷன், என் வார்த்தைகளை கொஞ்சம் நுணுக்கமாக கவனிங்க. நான் பொறுமையா சொல்றேன், என்னோட வார்த்தைகள் அத்தனையும் அப்படி ஆழமா வந்துட்டு வந்து பதியணும். பொறுமையா கேளு. உங்களோட வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியை விட அதிகமா இருந்தா, உங்களோட வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியை விட அதிகமா இருந்தா, இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸை தான் எஸ்கேப் ஆகி இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸுக்கு போயிடும். அங்க போறது ஏதாவது ஒரு வெலாசிட்டியில அது மாட்டும் வருஷ கணக்கா 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் யூனிவர்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு தானே இருக்கும். அந்த கேலக்சில எங்கேயாவது போயிட்டு தானே இருக்கும். அந்த வெலாசிட்டியை கூட உங்க வீட்டுல உட்காந்துங்கன்னே நீ கண்டுபிடிக்கலாம். வீராஷ் எடுத்துக்கலாமா? வீராஷ். ஸோ டெரிவேஷன் நம்ம ரொம்ப பெருசா போகும், டெரிவேஷன் உனக்கு அவசியமும் இல்லை. ஸோ வீராஷ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் உன்னோட வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டி வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர். இங்க ஏன் சார் வி பெருசா இருக்கு? வி ஏன் முன்னாடி வந்தது? ஏன்னா உங்க வெலாசிட்டி எஸ்கேப்பை விட பெருசு. இதுவும் ஒன்றும் பெரிய வித்தலாம் இல்லை. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் ஈஸியாக போட்டுடலாம். நான் ஒரு 2 நிமிஷத்தில் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஒரே நிமிஷம் பாருங்க. சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்து இனிஷியலாக half mv ஸ்கொயர் மைனஸ் gm/r. இது இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அது மட்டும் half mv' ஸ்கொயர். பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. ஏன் அது மட்டும் தான் போயிட்டே இருக்குல்ல. ஹெச் இன்ஃபினிட்டி இல்லை. gmm/r plus h தான் இன்ஃபினிட்டி ஆச்சு. எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0 ஆயிடுச்சு இல்லை. இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. half mv ஸ்கொயர் மைனஸ் g capital M small m/r equal to half mv' ஸ்கொயர். யாரை தேடி போயிட்டு இருக்கீங்க? எம்ம காலி பண்ணுங்க. v' தேடி போயிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த v' தான் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் வெலாசிட்டி. அப்ப இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா உனக்கு v' கிடைச்சிரும். ரூட் ஆஃப் v ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயரு. வி கொடுத்துருவாங்க. அந்த வி கூட எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? 2 டைம்ஸ் ஆஃப் வி, 2.5 டைம்ஸ் ஆஃப் வி, இப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு நம்பரா கொடுக்க மாட்டாங்க, உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. உன்னோட வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டி விட 2 மடங்கு அதிகமா இருக்கு, 3 மடங்கு அதிகமா இருக்கு, 4 மடங்கு அதிகமா இருக்கு. அப்படின்னா இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? ரைட்டா? சூப்பரா இருந்துச்சு அந்த கிளாஸ். ரைட், ஒரு சின்ன ரிவிஷன் முடிச்சு நீங்க போயிடலாம். கவனமா கவனி. இன்னும் மீதி இருக்கிறது கெப்லர்ஸ்ல ஆர்பிட்டல் வெலாசிட்டி 2 தான் மீதி இருக்கு. இன்னைக்கு வந்ததும் என்ன பண்ணோம்? இன்னைக்கு ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருக்கிற ஒரு பாடியை கீழே இருந்து மேலே எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். பாத்தியா? 7:10 இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருக்கிற பாடியை மேலே கொண்டு போயிட்டு இருக்கோம். தூக்கி போடுறோம், ஒர்க் பண்ணி மேலே கொண்டு போறோம், எஸ்கேப் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். இவ்வளவுதான். ஃபாஸ்டா கத்துக்கோங்க. இன்னைக்கு பார்த்த ஃபார்முலாலாம் ஒர்க் டன் del u mgh/1 plus h/r. எவ்வளோ வெலாசிட்டியில தூக்கி போடணும்? ரூட் ஆஃப் 2gh 1 plus h/r. எவ்வளோ ஹைட்டு போகணும்? v ஸ்கொயர் ஆர் பை 2gr மைனஸ் வி ஸ்கொயர். எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் 2grன்னு ஒரு ஃபார்முலா. 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். நம்ம எர்த்தோடது, மற்ற பிளானட்லாம் சால்வ் பண்ணாதான் தெரியும். மூனோடது 2.5 அது தெரியும். ஜூபிட்டரோடது 64 கிலோமீட்டர் பெர் செகண்ட். மீதி எல்லாம் டேட்டா கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். அந்த ஜி அந்த ஆர் கொடுத்துருவாங்க. எஸ்கேப் வெலாசிட்டி ரூட் ஆஃப் 2gm/r. எஸ்கேப் வெலாசிட்டி உங்க வெலாசிட்டியை விட பெருசா இருந்தா மேலே போயிட்டு கீழே விழுந்துடும் அந்த பாடி. h = v ஸ்கொயர் ஆர் பை v ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர். உங்க வெலாசிட்டி எஸ்கேப்பை விட அதிகமா இருந்தா தப்பிச்சு போயிடும் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸுக்கு. இன்னைக்கு நான் கற்றுக் கொடுத்தது இவ்வளோதான் கற்றுக் கொடுத்தேன். ரைட்டா? நான் கொஸ்டின் நம்பர் சொல்ற வரைக்கும் இந்த ஃபார்முலா டக்குன்னு படிச்சுனே இருங்க. ஆசைப்படி